மீண்டும் உங்களை தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தொகுப்பில் நல்ல பாடல்கள், பயனுள்ள செய்திகள் அத்தனையும் உங்களுக்காக ஆத்ம நண்பன் குழு பலரோடு இணைந்து வழங்குகிறது. கேளுங்கள், உங்கள் ஆத்ம நண்பன். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. தரிசனம் தேவை, தேவ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. எண்ணில்லாத இந்தியர்கள் அறியவில்லையே, இயேசுவேமை தெய்வம் என்று ஏற்கவில்லையே. எண்ணில்லாத இந்தியர்கள் அறியவில்லையே, இயேசுவேமை தெய்வம் என்று ஏற்கவில்லையே. நித்தியத்தை இழந்து நிற்கும் இவர்களுக்காக, நித்தியத்தை இழந்து நிற்கும் இவர்களுக்காக, திறப்பில் நின்று கதறி ஜெபிக்க தரிசனம் தேவை. திறப்பில் நின்று கதறி ஜெபிக்க தரிசனம் தேவை. தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. தரிசனம் தேவை, தேவ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. கொடுப்பவர்க்கும் ஜெபிப்பவர்க்கும் தரிசனம் தேவை, தியாகத்தோடு தொலைவில் செல்ல தரிசனம் தேவை. கொடுப்பவர்க்கும் ஜெபிப்பவர்க்கும் தரிசனம் தேவை, தியாகத்தோடு தொலைவில் செல்ல தரிசனம் தேவை. விளைவு காண களர் நிலத்தை விளை நிலமாக்க, விளைவு காண களர் நிலத்தை விளை நிலமாக்க, எழுச்சி பெற்ற ஊழியத்து தரிசனம் தேவை. எழுச்சி பெற்ற ஊழியர்க்கு தரிசனம் தேவை. தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. தரிசனம் தேவை, தேவ தரிசனம் தேவை,
தலைமுறையில் தரிசனத்தை செயல்படுத்துவோம் நாம். தாமதித்தால் ஆத்துமாக்கள் நஷ்டமாகுமே. தலைமுறையில் தரிசனத்தை செயல்படுத்துவோம் நாம். தாமதித்தால் ஆத்துமாக்கள் நஷ்டமாகுமே. உத்தரவாதம் உணர்ந்து கொண்ட உண்மை தொண்டராய், உத்தரவாதம் உணர்ந்து கொண்ட உண்மை தொண்டராய், உதிரம் சிந்த அஞ்சிடாமல் ஊழியம் செய்வோம். நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது உங்கள் அற்பன் நண்பன். ஒவ்வொரு நாளும் காலையில் கண்விழிக்கும் போதே பலருக்கு மனம் பாரமாகவே உள்ளது. தனிப்பட்ட பிரச்சனைகள், பிள்ளைகளை பற்றிய கவலை, வேலை, வீடு, குடும்பம் என பல வகையான எண்ணங்கள் எம்மை சுற்றி கொண்டே இருக்கும். எம் சரீரம், ஜீவன், வாழ்வு அனைத்தும் எம்மை படைத்த தேவனுக்கு சொந்தமானது. அவர்தான் எம் உரிமையாளர். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? தேவன் சொல்கிறார், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். மத்தேயு 6:34. நண்பர்களே, நாம் செய்ய வேண்டியது என்ன? நேற்றைய சுமைகளையும் நாளைய பாரத்தையும் இன்றைய பாரத்தோடு சேர்த்து சுமக்காமல் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செவ்வனே செய்வோம். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். கூடாரவாசியே நித்தியர் இருக்கையில் நீயே கலங்குகிறாய். கடந்திடும் காலம் கலைந்திடும் வேஷம் நீயே பதறுகிறாய். கூடாரவாசியே நித்தியர் இருக்கையில் நீயே கலங்குகிறாய். கடந்திடும் காலம் கலைந்திடும் வேஷம் நீயே பதறுகிறாய். நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்தியர் இயேசுவை நாடு. நீ வாழும் வாழ்க்கை மணல் வீடுதானே, புயல் வந்தால் சரிந்திடுமே. நீ வாழும் வாழ்க்கை மணல் வீடுதானே, புயல் வந்தால் சரிந்திடுமே. நிலையான நகரம் நமக்கிங்கு இல்லை, நித்திய வாழ்வில்தானே. நீ மேலானவைகளை தேடு, நித்தியர் இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்தியர் இயேசுவை நாடு.
செல்வம் சுகமோடும் பேர் புகழோடும் சுகித்து நீ வாழ்கிறாயோ? செல்வம் சுகமோடும் பேர் புகழோடும் சுகித்து நீ வாழ்கிறாயோ? சந்தேகமில்லை, மரணம் ஒரு நாள் உன்னையும் சந்திக்குமே. நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. கூடாரவாசி நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? கடந்திடும் காலம் கலைந்திடும் வேஷம் நீ ஏன் பதறுகிறாய்? நீ மேலானவைகளை தேடு, நித்தியர் இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்தியர் இயேசுவை நாடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் பலதரப்பட்ட வியாதிகளினால் மக்கள் மடிகின்றார்கள். அப்படியானால் உங்களுடைய உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? காளானின் அருமை பெருமைகள். காளான் காய்கறி வகையை சேர்ந்தது. ஆனால் காய்கறிகளை விட அதிகமான சத்து காளானில் உள்ளது. ஜப்பானியர்களும் சீனர்களும் ஆரோக்கியத்திற்கும் நீண்ட நாள் வாழ்வதற்கும் காளான் ஒரு வகை காரணம். காளானில் பல வகை உள்ளது. சிப்பிக் காளான், மொக்கு காளான், வைக்கோல் காளான், குடைக்காளான் என பல. இந்த காளான்கள் ஒரே வாரத்தில் 7% கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது என்று கண்டுபிடித்துள்ளனர். இதில் மாவுச்சத்து குறைவாக உள்ளதால் எடை கூடாது. புரதச்சத்து உள்ளது. டிரிப்டோஃபன் அமிலம் தவிர 8 முக்கியமான அமிலங்களும் காளானில் உள்ளது. பி வைட்டமின்களான தயாமின், ரிபோஃப்ளேவின் உள்ளன. கொழுப்புச்சத்து மிக மிக குறைவே. பொட்டாசியம், பாஸ்பரஸ், செலினியம் போன்ற உப்புகள் இதில் உள்ளன. இந்த 3 உப்புகளும் புற்றுநோய் குணப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்போதும் புதிய காளான்களே வாங்குங்கள். வாங்கியவுடன் சமைத்து விடுங்கள். எல்லா வயதுக்காரர்களுக்கும் காளான் எளிதில் ஜீரணமாகிவிடும். இதனால் மலச்சிக்கல் வராது. காளான் நமக்கு சுவையான உணவாக மட்டுமில்லாமல் மருந்து போல் நம் உடல் நலத்தையும் பாதுகாக்கும் ஒரு அரிய வகை காய்கறி. ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம்.
முச்செடிக்கு பதிலாக தேவதாரு முளைத்திட, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு முளைத்திட, முனைப்புடன் முழங்கால் ஊன்றுவோம். கர்த்தரின் தோட்டத்தில் பணியாளர் நாம், கருத்தாய் நீலம் பண்படுத்துவோம். காருண்ய தேவன் பரிசளிப்பார், களிப்பாய் பாடிடுவோம். எதிர்ப்புகள் எதிர் வந்தாலும் களத்தில் ஆத்து மழை பெய்ய, எதிர்ப்புகள் எதிர் வந்தாலும் களத்தில் ஆத்ம மழை பெய்ய, உள்ளங்கையில் வரைந்தவர் உனக்கு முன்னே சென்றிடுவார். உள்ளங்கையில் வரைந்தவர் உனக்கு முன்னே சென்றிடுவார். மேகஸ்தம்பம் எழும்பச் செய்வாரே. கர்த்தரின் தோட்டத்தில் பணியாளர் நாம், கருத்தாய் நீலம் பண்படுத்துவோம். காருண்ய தேவன் பரிசளிப்பார், களிப்பாய் பாடிடுவோம். கர்த்தரின் தோட்டத்தில் பணியாளர் நாம், கருத்தாய் நீலம் பண்படுத்துவோம். காருண்ய தேவன் பரிசளிப்பார். நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்தும நண்பன். கொலைக்கு மேல் கொலை. தன்னை வஞ்சகம் வைத்த குடும்பத்தினரை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மனைவி, தன்னுடைய குழந்தைகள், மாமனார் கூண்டோடு கொன்று ஓய்ந்தது என்று இருந்த இவனுக்கு நடந்தது என்ன? அவன் சிறையிலே தள்ளப்பட்டான். தனிமை சிறை. 2 ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு கைதி. ஒரு நாள் அந்த சிறைச்சாலையிலே வந்திருந்த ஒரு நபர், உனக்கு விடுதலை என்ற கைப்பரிதியை கொடுத்தார்கள். எனக்கு விடுதலையா? 2 ஆயுள் தண்டனை பெற்ற சுந்தரத்திற்கா விடுதலை என்று வியப்போடு அதை வாசித்தான். முதலாவது அவன் உள்ளத்திற்கு ஒரு ஆறுதல் வந்தது. அவன் பாவ மன்னிப்பு தேவை என்பதை உணர்ந்தான். தன் பாவங்களை அறிக்கை செய்தான். இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்றான். அந்த நிலைமையில் இருந்த அவன் வாழ்க்கையில் படிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் வந்தது. காமராஜ் சிறந்தவளை பல்கலைக்கழகத்தின் மூலமாக இன்றைக்கு MA பட்டதாரி. அவனுடைய நல் நடத்தையினாலே 25 ஆண்டுகள் சிறை தண்டனையாய் இருந்தது 14 ஆண்டு தண்டனைகளாய் குறைக்கப்பட்டு இன்றைக்கு சமுதாயத்தில் நல்ல பணியில் இருக்கிறான். இன்று சுந்தரமாக அல்ல, ஸ்டீபனாக. பரிசுத்த தெய்வமே, உம் சாயலெனில் தாருமே, உயிருள்ள பலியாய் என்னை தந்தேன் தேவா. மறுரூப ஜோதியே, பரிசுத்த தெய்வமே. என் பாவம் இரத்தாம்பர சிவப்பே, என் நீதி அழுக்கான கந்தையே. என் பாவம் இரத்தாம்பர சிவப்பே, என் நீதி அழுக்கான கந்தையே. உறைந்த மழை போல் நான் வெண்மையாய் மாற, உறைந்த மழை போல் நான் வெண்மையாய் மாற, உறையாத உன் ரத்தம் சிந்தி நீரே. மறுரூப ஜோதியே, பரிசுத்த தெய்வமே.
என் தேசமும் பாதை செல்ல ஜெபவாஞ்சை தினம் தாரும் தேவனே. என் தேசமும் பாதை செல்ல ஜெபவாஞ்சை தினம் தாரும் தேவனே. கோதுமை மணியாக என்னையே தந்தேன், கோதுமை மணியாக என்னையே தந்தேன். மெழுகாக கரைந்து நான் ஒளி தருவேன். மறுரூப ஜோதியே, பரிசுத்த தெய்வமே. வான்மீதில் நீர் வரும் நாளில் வலப்பக்கம் நான் நிற்கச் செய்யுமே. வான்மீதில் நீர் வரும் நாளில் வலப்பக்கம் நான் நிற்கச் செய்யுமே. ஆத்தும ஆதாயம் அவனில் செய்து, ஆத்தும ஆதாயம் அவனில் செய்து, ஆகாய வீதியில் அழகாக ஜொலித்திட மறுரூப ஜோதியே, பரிசுத்த தெய்வமே. உம் சாயலனில் தாருமே, உயிருள்ள பலியாய் என்னை தந்தேன் தேவா. மறுரூப ஜோதியே, பரிசுத்த தெய்வமே. பரிசுத்த வேதாகமம் நமக்கு சிறந்த வழிகாட்டி. அப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு அருமையான சத்தியத்தை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாய் இயேசுவின் நாமத்தினாலே என் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காலங்கள் மிக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்களும் இந்த நாளிலே சற்று பிஸியாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு கொஞ்ச நேரம் செலவழிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகின்ற இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்புகிறேன். சற்று உங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களா? இந்த வார்த்தையிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தொடர்ந்து தேவனுடைய அற்புதங்களை குறித்து உங்கள் மத்தியிலே தியானித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே ஒரு முக்கியமான அற்புதத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் என்னென்ன அற்புதங்களை செய்தார் என்று நீங்கள் வேதத்தை திறந்து வாசிப்பீர்கள் என்றால், அவர் குருடனை பார்க்கச் செய்தார், செவிடனை கேட்கச் செய்தார், ஊமையனை பேச செய்தார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பினார். அது அவர் செய்த அதிசயங்களிலே பெரிய அதிசயம். கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட போது அந்த குறைவை நிவர்த்தி செய்தார். அது தேவன் செய்த முதல் அற்புதம். இன்னும் தேவன் செய்த அற்புதங்களை பட்டியலிட்டு அவர் செய்த அற்புதங்களிலே பெரிய அற்புதம் எது என்ற முடிவுக்கு வர வேண்டுமென்றால் மரித்தோரை உயிரோடு எழுப்பியது. அதிலும் மரித்து 4 நாட்களான லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியது ஒரு பெரிய அதிசயம், பெரிய அற்புதம். அப்படித்தானே? ஆனால் அதை காட்டிலும் ஒரு பெரிய அற்புதம் வேதத்திலே இருக்கிறது. அது என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். மரித்தோரை எழுப்பினதை காட்டிலும் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அது என்ன அற்புதம்? யோனாவின் புத்தகத்திலே அந்த அற்புதத்தை குறித்து வாசிக்கிறோம். இந்த யோனாவின் புத்தகத்திற்கு சற்று உங்களுடைய கரங்களில் வேதம் இருக்குமானால் திருப்புங்கள், இல்லை என்றால் நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். இந்த யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் யோனாவை அழைத்து அவர் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். 2வது வசனம் சொல்கிறது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய், 1வது அதிகாரம் 2வது வசனம், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பாருங்க, நினிவே பட்டணத்திற்கு விரோதமாய் ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். எதற்காக?
அந்த நினிவே பட்டணத்தாருடைய அக்கிரமம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எட்டியது. அந்த அளவிற்கு அக்கிரமத்தை அவர்கள் செய்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எட்டக்கூடிய அளவிற்கு அவருடைய அக்கிரமம் இருந்திருக்கும் என்றால் அது எத்தகைய அக்கிரமம் என்பதனை நம்மால் யூகிக்க முடியவில்லை. இந்த நினிவே பட்டணத்தை குறித்து நீங்கள் சற்று வரலாற்று புத்தகத்தை திருப்பி வாசிப்பீர்கள் என்றால் மிகவும் கொடூரமானவர்கள், ஈவு இரக்கம் இல்லாதவர்கள், தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கண்களை பிடுங்குகிறவர்கள். உயிரோடு ஒரு மனிதனை வைத்துக்கொண்டு கண்களை பிடுங்குகின்றவர்கள். அதிலும் அந்நியராக இருப்பார்கள் என்றால் உயிரோடு ஒரு மனிதனுடைய தோலை உரிப்பவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு மனிதனை வெயிலிலே மாட்டு தோலை போர்த்து உருட்டி விட்டு விடுவார்கள். வெயில் ஏற ஏற வெயிலின் தாக்கத்தினால் அவன் உடலில் இருக்கக்கூடிய தோள்கள் சுருங்கும் போது உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் சித்திரவதை அனுபவித்து அவன் சாக வேண்டும். கொடூரமான ஜனங்கள். அவர்களுடைய பாவம் தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டின போது ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு போ, நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கே, அவர்களுடைய பாவம் என் சமூகத்தில் வந்து எட்டியது என்று சொல்கிறார். சரி, 4வது அதிகாரம் கடைசி வசனத்திற்கு இப்பொழுது உங்களை நான் அழைக்கிறேன். 4வது அதிகாரம் கடைசி வசனத்தை கவனித்து பாருங்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதேவியாமல் இருப்பேனோ என்றார் என்று வாசிக்கிறோம். புரிந்து கொண்டீர்களா? யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம் எவ்விதம் ஆரம்பிக்கிறது? அவர்களுடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்திலே வந்து எட்டியது என்று ஆரம்பிக்கிறது. 4வது அதிகாரத்திலே கடைசி வசனம் முடிகிறது, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் என்று முடிகிறது. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் யார்? குழந்தைகளை மட்டுமே நாம் பார்த்து வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் என்று சொல்கிறோம். அதாவது 1வது அதிகாரத்திலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவருடைய சமூகத்திலே அவருடைய அக்கிரமம் எட்டியதாம். அப்படி என்றால் அழிக்கப்படுவதற்கு நரகத்தின் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருந்த மக்கள். யோனா சென்று பிரசங்கிக்கிறான். யோனா 3 நாள் மீனின் வயிற்றிலே இருந்த பின்பு மீன் அவனை கரையிலே கக்குகிறது. அவன் எழுந்து சென்று பிரசங்கித்தான். ஒரு மாத கால இடைவெளியிலே ஒரு பெரிய மாற்றம். எந்த மக்கள் நரகத்தின் ஆக்கினைக்கு உட்பட்டிருந்தார்களோ, அழிக்கப்படத்தக்க தேவ கோபத்திற்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, அந்த மக்களை குறித்து ஆண்டவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள், அதாவது குழந்தைகள். வேதம் சொல்கிறது, ஒருவன் குழந்தையைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று. அப்படியானால் நரகத்திற்கு ஏதுவாய் இருந்த இவர்கள் பரலோகத்திற்கு ஏதுவாய் மாறினார்களாம். எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம், தேவன் செய்யக்கூடிய ஒரு பெரிய அதிசயம், தேவன் செய்யக்கூடிய ஒரு பெரிய அற்புதம் எதுவென்றால், நகரத்திற்கு ஏதுவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அக்கிரமக்காரனை, அழிக்கப்படுவதற்கு ஏதுவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு துன்மார்க்கனை ஒரு குழந்தையைப் போல மாற்றுகின்ற வல்லமை யாரிடத்தில் இருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. அதுவே அவர் செய்கின்ற அற்புதங்களிலே பெரிய அற்புதம், அவர் செய்கின்ற அதிசயங்களிலே பெரிய அதிசயம். உங்கள் மத்தியிலே சாட்சியாய் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெரு என்ற ஒரு நாடு இருக்கிறது. தென் அமெரிக்க பகுதியிலே ஒரு சிறிய நாடு. இந்த பிரேசில் பக்கத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு இந்த பெரு என்ற ஒரு நாடு. அந்த நாட்டிலே ஒரு பெரிய கொள்ளைக்காரன். எப்படி நம் தமிழகத்திலே சந்தன வீரப்பன் பல மாநிலங்களை, கேரளா, தமிழகம், கர்நாடகா மாநிலங்களுக்கு சவால் விட்டு ஒரு பெரிய கொள்ளைக்காரனாக இருந்தானோ, அதே போல ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இருந்தான். அவன் இருந்த பகுதிக்குள் யாரும் போக முடியாது. இந்த நாடுகளெல்லாம் சேர்ந்து அவனை எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சி செய்ததும் முடியவில்லை. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் அந்த பகுதிக்குள்ளாக இன்னொரு பகுதிக்காக இன்னொரு இடத்திற்கு சென்றவர் தெரியாமல் வழி தவறி இவன் இருந்த இடத்திற்கு சென்று விட்டார். இவர் அந்த இடத்திற்குள் நுழைந்ததும் இவனை பார்த்து அவனுடைய ஆட்கள் அவரை அடித்து இழுத்து கொண்டு போனார்கள். ஒருவேளை இவன் இன்ஃபார்மராக இருக்கக்கூடும் என்று நினைத்து இழுத்து கொண்டு போனார்கள். அங்கு இந்த கொள்ளைக்காரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்.
அவன் இவரை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு, டேய், எப்படி என்னுடைய இடத்திற்குள் வந்தா என்று கேட்கிறான். இவர் போதகர் முழித்து கொண்டிருந்தார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. மறுபடியும் கேட்டான், நீ யார் என்று கேட்டான். இவருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. உள்ளத்திலே ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து விட்டு இவர் வாய் திறந்து சொன்னார் மெதுவாக, பயத்தோடு, நான் ஒரு ஊழியக்காரன். உடனே அவன் கேட்டான், என்ன ஊழியக்காரன் என்று கேட்டான். உடனே இவர் சொன்னார், வானத்தையும் பூமியும் உருவாக்கின ஆண்டவருடைய ஊழியக்காரன். யார் அந்த கடவுள்? திரும்ப கேட்கிறான், யார் அந்த கடவுள்? இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மறுபடியும் ஜெபத்தோடு, ஆண்டவரே நீங்க பதில் தாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார், அந்த தேவன் எல்லாத்தையும் உருவாக்கினவர், எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று சொன்னபோது அவன் மறுபடியும் கேட்டான், எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவரா? அவர் எல்லா பாவத்தையும் மன்னிப்பாரா? போதகருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மறுபடியும் சொன்னார், உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எந்த பாவத்தையும் அவர் மன்னிப்பார் என்று சொன்னபோது அவன் சொன்னான், நான் ஒன்று சொல்றேன் கேளு என்று சொல்லிவிட்டு சொன்னான், நான் ஒரு முறை ஒரு கிராமத்திற்குள் இருந்த ஆண்களெல்லாம் வெட்டி கொன்று கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒரு நிறைமாத கர்ப்பிணியான பெண் என் காலை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் போலீஸுக்கு இன்ஃபார்மர்களாக இருக்கிறாள் என்று சொல்லி நானும் என் கூட்டமும் அழித்து கொண்டிருந்தோம். அவள் காலை கெட்டியாகி பிடித்து கொண்டாள். அவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால் நான் கொஞ்சம் கூட இரக்கம் பாராதபடிக்கு அவளுடைய வயிற்றை கிழித்து உள்ளே இருக்கக்கூடிய பிள்ளையை தூக்கி வெளியே எறிந்து நானும் என்னுடைய சகாக்களும் சேர்ந்து அவளை மிதித்தே கொன்றோம், குழந்தையும் கொன்றோம். இந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரா என்று கேட்டார். போதகர் சற்று பயந்து விட்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனாலும் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே என்ன பதில் சொல்லப்பா என்று கேட்டு மறுபடியும் சொன்னார், ஆம் மன்னிப்பார் என்று சொன்னார். மறுபடியும் அவன் கொக்கரிக்கிறான். நான் ஒருமுறை ஒரு ஊருக்குள் போயிருந்தேன். அங்கு ஒரு வாலிபனை பிடித்து உயிரோடு அவனுடைய தோலை கீறினோம். தோலை கீறி விட்டு மிளகாய்த்தூளை வைத்து உயிரோடு மத்தியான வெயிலிலே ஒரு பாறையிலே உருட்டி உருட்டி எடுத்தோம். கடவுள் இந்த பாவத்தை மன்னிப்பாரா என்று ஏளனமாக மறுபடியும் கேட்கிறான். மறுபடியும் போதகர் சொன்னார், ஆம், எந்த பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று வசனத்தை சொல்லி இந்த போதகர் சொன்னபோது அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. போதகருடைய காலை பிடித்து கொண்டான், கெட்டியாய் பிடித்து கொண்டான். நான் யார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டபோது போதகர் முழிக்கிறார், திகைக்கிறார். நான் தான் ஜான். நீ 5ஆம் வகுப்பு படிக்கும்போது நானும் உங்க கூட படிச்சேன, ஞாபகம் இல்லையா? என்னுடைய வாழ்க்கை தடம்புறந்து போய்விட்டது. இப்பொழுது ஒரு பெரிய கொள்ளைக்காரனா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவனாய் பிறந்தாலும் கூட கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லாமல் வாழ்க்கை போய்விட்டது என்று அவருடைய பாதத்தை பிடித்து அழுது நான் மனம் திரும்புகிறேன் என்று தன்னை ஒப்புக் கொடுத்தானா. அந்த போதகர் மற்ற அதிகாரிகளை சந்தித்து அவனை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தின போது அவனுடைய விசாரணை மட்டும் 3-4 நாட்கள் தொடர்ந்து போய்கொண்டிருந்தது. அவன் தான் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தானா. அங்கிருந்த அதிகாரிகள் இவன் செய்த தவறுகள் இவ்வளவுதான் என்று ஒரு 40-50 குற்றங்களை அவன் மீது சுமத்திருந்த போது அவன் சொன்ன ஒவ்வொரு தவறுகளும் 160க்கு மேலாக இருந்ததாம். அவனுடைய வாழ்க்கை திருந்தியது. சிறையிலே அடைக்கப்பட்டான். அவன் ஒரு திருந்திய மனிதனாக மாறிவிட்டான் என்பதனை கண்ட அதிகாரிகள் அவனுக்கு விடுதலை கொடுத்தார்கள். இன்று ஒரு ஊழியக்காரனாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். தேவன் செய்கிற அற்புதங்களிலும் அற்புதம், அதிசயங்களிலும் அதிசயம் எது என்று கேட்பீர்கள் என்றால், அவர் செய்த எல்லா அதிசயங்களிலும் அற்புதங்களிலும் மேலான அதிசயம் ஒரு பாவ மனிதனுடைய பாவ வாழ்க்கையை மாற்றுவதுதான் அவருடைய அதிசயங்களிலே பெரிய அதிசயம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, உன்னுடைய வாழ்விலும் ஒரு பெரிய அதிசயத்தை என் தேவன் செய்ய விரும்புகிறார். அவர் கண் தெரியாதவர்களுக்கு பார்வையை கொடுத்தார். அவர் செவிடர்களுக்கு கேட்கக்கூடிய திறனை கொடுத்தார். ஊமையர்களை பேச செய்தார், முடர்களை நடக்க செய்தார். ஆனால் அந்த அதிசயங்களை காட்டிலும் பெரிய அதிசயம், பாவத்திலே பாவியாய் பிறந்து அக்கிரமத்தை செய்து துன்மார்க்கனாய் வாழ்ந்த மனிதனை மாற்றுகின்ற ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறவர் இந்த தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உன்னுடைய வாழ்க்கையிலும் ஏதாகிலும் பாவத்திற்கு நீ உட்பட்டு சிறிது சிறிதாக செய்ய ஆரம்பித்த தவறுகள், பாவங்கள் இன்றைக்கு உன்னை மூழ்கடிக்கின்ற நிலையிலே உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் உன் ஆண்டவருடைய கரத்திலே இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்துப்பார். உன் ஆண்டவர் உன் வாழ்விலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். உன்னுடைய பாவ சுவாபம் மாற்றப்படுவதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறாயா?
உன்னுடைய பாவ இயல்பு உன்னை விட்டு மாறிப்போக நீ ஒப்பு கொடுக்கிறாயா? உன் பாவ எண்ணங்கள், பாவ குணங்கள் உன்னை விட்டு எடுக்கப்படுகின்ற ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? இந்த நேரத்தில் ஒப்புக்கொடு. உனக்காக ஜெபிக்கிறோம். பரலோக தகப்பனே, நீர் செய்த அதிசயங்களில் அதிசயம், அற்புதங்களில் அற்புதம். ஒரு மனிதனுடைய பாவ சுவாவத்தை மாற்றுவது, அக்கிரம சிந்தையிலே பிறந்து வளர்கின்ற ஒரு மனிதனுடைய அக்கிரமத்தை, துன்மார்க்கத்தை அவனை விட்டு அகற்றுவதுதான் பெரிய அதிசயம் ஐயா. அந்த அதிசயத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் தகப்பனே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நீர் பேசும் ஆண்டவரே. அவருடைய அக்கிரம எண்ணங்கள், பாவ சுவாவங்கள் அவர்களை விட்டு எடுக்கப்பட்டு ஒரு பரிசுத்த சுவாவத்திலே, பரிசுத்த நிலையிலே அவர்கள் புதுப்பிக்கப்படுகின்ற அதிசயத்தை செய்யுங்க தகப்பனே. உம் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். திரளான ஜனம் திசை மாறி போகிறதே, திக்கற்ற பிள்ளை போல தடுமாறி வாழ்கிறதே. திரளான ஜனம் திசை மாறி போகிறதே, திக்கற்ற பிள்ளை போல தடுமாறி வாழ்கிறதே. பாவம் செய்வதில் எங்கனம் அறிவாளிகள், தேவனும்மை தேடுவதில் அறிவிலிகள். பாவம் செய்வதில் எங்கனம் அறிவாளிகள், தேவனும்மை தேடுவதில் அறிவிலிகள். திரளான ஜனம் திசை மாறி போகிறதே, திக்கற்ற பிள்ளை போல தடுமாறி வாழ்கிறதே. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்சியே, சுற்றி வந்து முனு முனென்று சொல்லும் எந்த ஜனமையா. நட்ட கல்லும் பேசாதே, என் ஜனம் அறியலையே. பேசும் தெய்வம் இயேசு என்று என் ஜனத்துக்கு தெரியலையே. பாவம் செய்வதில் என் ஜனம் அறிவாளிகள், தேவனும்மை தேடுவதில் அறிவிலிகள். பாவம் செய்வதில் என் ஜனம் அறிவாளிகள், தேவனும்மை தேடுவதில் அறிவிலிகள். திரளான ஜனம் திசை மாறி போகிறதே, திக்கற்ற பிள்ளை போல தடுமாறி வாழ்கிறதே.
ஓசையுள்ள கல் ஒன்றை உடை திரண்டாக்கின வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதித்தன பூசைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாற்றின பேசாத கல்லை எல்லாம் பேர் சொல்லி வணங்கின பாவம் செய்வதில் எங்கனம் அறிவாளிகள் தேவன் உம்மை தேடுவதில் அறிவிலிகள் பாவம் செய்வதில் எங்கனம் அறிவாளிகள் தேவன் உம்மை தேடுவதில் அறிவிலிகள் திரளான எங்கனம் திசை மாறி போகிறதே திக்கற்ற பிள்ளை போல தடுமாறி வாழ்கிறதே. நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். தேவாவும் சாட்சினான் தினம் தேவைவும் ஆசினான் தேவாவும் சாட்சினான். என் பேர் ஜெயராஜ். நான் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், கப்பல் பட்டறையில். ஆண்டவருக்குள்ளே நான் வந்ததுலேருந்து கர்த்தர் எனக்கு நிறைய ஏகப்பட்ட காரியங்கள் செஞ்சுருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கை மாதிரி இருக்குது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை மாதிரி இருக்குது. அதோடு இல்லாமல் அநேகருக்கு நம்ம ஞானமாக சில காரியங்களை ஆண்டவருடைய காரியங்களை சொல்லும் அளவிற்கு நமக்கு ஆண்டவர் ஞானத்தையும் புத்தியும் கொடுத்துருக்கிறார். கர்த்தரிடத்தில் வந்து சேர்ந்ததுலேருந்து என்னுடைய நாட்கள் எல்லாம் அற்புதமான நாட்களாகவும் இனிமையான நாட்களாகவும் அதோடு கூட சமாதானமான நாட்களாகவும் இருக்குது. சென்ற 1 மாதத்திற்கு முன்பாக என்னுடைய தகப்பனாருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நல்லா பாதுகாப்பாக இருந்துகிட்டு இருந்தார். எங்கள் வீட்டில் ஒரே ஆண்மகன் அவர் தான் இருந்துட்டு இருந்தார். நான்லாம் வெளிநாடு வந்தேன், அவங்கவுங்க அங்கே சம்பாதிக்க போயிட்டாங்க. அப்பா தான் பாதுகாப்பாக இருந்தார். இருந்தாலும் அவர் திடீர்னு உடல்நிலை செய்ய போகும், குடும்பமே ரொம்ப வேதனையான சூழ்நிலை இருந்துச்சு. எனக்கெல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ என்னடா பண்ணுறதுன்ட்டு திடீர்னு கொண்டு டாக்டர்கிட்ட காமிக்கிற போது அவருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பிழைக்க முடியாத சூழ்நிலையில் அவர் மண்டாடிட்டு இருந்தார். நாங்களாம் சுத்தமாக எங்கள் தகப்பனை கைவிடுவோம் அப்படிங்கிற நிலமை இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தோம். தனி ஜெபத்துலேயும் பாஸ்டரை சொல்லியும் ஐக்கியத்துலேயும் ஜெபித்தோம். ஜெபிச்சு முடித்து ஐக்கியம் முடிஞ்சு ஒரு 1 மணி நேரத்துக்குலாம் ஃபோன் வந்துச்சு. அப்பா நல்லா இருக்கார், தேவலாம் சௌரியமாக இருக்கார், பிரச்சனை இல்லை, ஒன்றும் எந்த பெரிய பிரச்சனையும் ஒன்றும் இல்லை, அவருக்கு நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி கேட்டோன்னே எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஆண்டவருக்கு தான் நன்றி செலுத்தினேன். ஐக்கியத்துக்கு உள்ள எல்லாருக்கும் நான் சொன்னேன். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை உடனே கேட்டார். கிருபையா தேவன் என் தகப்பனுக்கு சுகத்தை கொடுத்தார். அந்த மாதிரி ஆண்டவரை நம்ம பற்றிக்கிட்டோம்னு சொன்னாங்க. நம்முடைய ஆபத்து காலத்தையும் நம்முடைய அசௌகரியமான சூழ்நிலையிலையும் மற்ற எல்லா நாட்கள்லையும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாகவும் நல்ல அரணாகவும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ரொம்ப போதுமானவராகவும் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார். நம்ம ஆண்டவரை பற்றி கொள்வோம், கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் அவருக்காக நான் வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அதோடு மாத்திரமில்லை, நித்திய ஜீவனை தேவன் நமக்கு கட்டிட்டு இருக்கிறார். அந்த காரியத்தை நமக்கு கொடுக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும். காலமே நீ எழுந்து
காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நன்று கால தாமதம் நன்றன்று என் மனமே. காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நன்று கால தாமதம் நன்றன்று என் மனமே. கீச்சுக்கு சென்று சிட்டு கிளைகளில் பேசுது. கீச்சுக்கு சென்று சிட்டு கிளைகளில் பேசுது. கீக்கோ குருவி கத்துது என் மனம் மயங்குது. காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நன்று கால தாமதம் நன்றன்று என் மனமே. வானம் பாடியருக்கள் வருகையை கூறுது. வானம் பாடியருக்கள் வருகையை கூறுது. வாசமலர் மலருது என் மனம் மயங்குது. காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நன்று கால தாமதம் நன்றன்று என் மனமே. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். மட்டுமல்ல, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்றும் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. இன்று இந்த நாளிலும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்படிக்கு அவரை தேடுவோமா? உங்கள் ஆத்ம நண்பன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கிக் கூப்பிடுங்கள். 7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். 8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். 9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. 10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். 12. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். 13. முட்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுச்செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும்.
மாறிவரும் உலகம் இது, நேற்று போல் இன்றில்லை, இன்று போல் நாளையும் இல்லை. மாற்றங்கள் மாற்றங்கள், உலகெல்லாம் மாற்றங்கள். மாறிடும் காலத்தில் மாறாதவர் ஒருவர் உண்டு. சர்வத்தையும் உண்டாக்கிய அவர் சர்வ வல்லவர், மாறாதவர். மாறிவரும் மனிதருக்குள் மாறாதவராய் வாழ்ந்திட மாறிடும் மனிதனில் மாற்றம் வேண்டும் என்பதனால் மனம் மாறிட அழைக்கின்றார் இயேசு கிறிஸ்து. உன்னதராய் உலகுக்கு வந்தவர் உன்னிலே ஆவி உயிர் பெற்றிட அழைக்கின்றார் இயேசு கிறிஸ்து. உன்னிலே மாற்றம் தந்திட, உன்னை சுற்றியுள்ள உலகிலே மாற்றம் தந்திட உன்னை அழைக்கின்றார் இயேசு. உன்னை அழைக்கின்றார். நம்பிக்கை இழந்ததினால் நல்லோரை தீயோரெனவும் தீயோரை நல்லோரெனவும் நம்ப வைத்துவிட்ட உன் சூழ்நிலையை மாற்றி அமைத்திட அழைக்கின்றார், உன்னை அழைக்கின்றார். அசுத்தமும் அழகாய் தோன்றும் உன் மனநிலை மாற்றிட, உண்மை இதுவே என உனக்கு காட்டி உன்னிலை மாற்றம் கண்டிட அழைக்கிறார் இயேசு. அழைக்கின்றார். வா, நீயும் நானும் செல்லலாம், வா என அழைக்கின்றார். அழைப்பை பெற்றோர் அவரை தொடர மறுத்துவிட்டார். உலக ஆசை அவரை பற்றி கொண்டதால். ஆசையாய் தொடங்கியவரும் பாதியில் நின்று விட்டார் உலக பாரத்தினால். நீயும் போய்விட மனதாயிருக்கிறாயோ என மாறா ஆண்டவர் உன்னை மறுபடியும் அழைக்கின்றார். புறப்படுவோர் அணியில் நீயும் களம் புகுந்திட புறப்படு, நீ புறப்படு. பாசத்தோடு உன்னை அரவணைக்க பரமனின் பணியாட்கள் உண்டு. நேசமாய் கரம் கோர்க்க நித்தியத்தின் நிச்சயம் சொல்லிட வருவாயா, நீ வருவாயா என அழைக்கின்றார் இயேசு கிறிஸ்து. இது உங்கள் ஆத்ம நண்பன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக படைக்கப்படுவதால் உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், தேவைகள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கலாம். எங்களுடைய தொலைபேசி எண் 966361994. மீண்டும் சொல்கிறேன், 966361994. நீங்கள் எங்களை இமெயில் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். atma.nanban.yesu@gmail.com. மீண்டும் சொல்கிறேன், atma.nanban.yesu@gmail.com. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய சாட்சிகள். நாம் எல்லோருமே சாட்சிகளை கேட்கும்போது ஸ்திரப்படுகிறோம். ஆகையால் ரத்தன சுருக்கமாக உங்களுடைய கைபேசியில் அழகாக இந்த 1 நிமிடத்தில் உங்களுடைய சாட்சியை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். நன்றி. நண்பர்களே, நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சிகளை அநேகர் சேர்ந்து ஜெபத்தோடு தொகுத்து வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். உங்கள் நண்பர்களிடமும் நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்கள், அவர்களும் பயனடையட்டுமே. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை தேவனின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருக்க ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆத்ம நண்பன்.